தமிழ் மக்களை குறிப்பாக குடாநாட்டை கைப்பற்ற முயன்ற எல்லா படை நடவடிக்கைகளும் வெளியை மையமாக கொண்டே திட்டமிடப்பட்டன. யாழ்ப்பாணத்தை கைப்பற்றுவதற்கான ட்ரையல் அல்லது ரிஹர்சல் என்று சொல்லக்கூடிய லீப் ஃபார்வர்ட் என்பது பலாலியிலிருந்து தொடங்கி இந்த வழுக்கியாற்றின் வெளிகளின் ஓரங்களில் இருக்கும் கிராமங்களை பிடிச்சு கொண்டு அப்படியே வட்டுக்கோட்டை மட்டும் வருகுது. அது ஒரு ட்ரையல். அதில் கிடைச்ச உற்சாகத்தில் அடுத்த கட்டமாக இங்கால வருகுது. இடப்பக்கம் மட்டும் இங்கேருந்து பார்க்க அப்படியே வந்து பலாலியிலேருந்து வெளிக்கிட்டு அப்படி ஏற்கனவே பிடிச்சி இந்த நிலத்துக்கால வந்து கோப்பாய் வழி, இருபாலை வழி, நாவக்குழி வழி, கைதடி வழி என்பவற்றை அப்படியே பிடிச்சு கொண்டு வர ஏன் வழியை பிடிக்கிறாங்க? ஏனென்றால் விமானத்தையும் டேங்கிகளையும் பெற்றிருக்கும் படைக்கு எப்பொழுதும் வெளியொரு கவசம், விமானமும் டேங்கியும் இல்லாத படைக்கு வெளியொரு பொறி. அந்த வெளிக்குள் இறந்தவர்களுடைய ஆன்மாக்கள் அலையும். அந்த வெளிக்குள் காணாமல் போனவர்கள் ஒன்று, புதைக்கப்பட்டவர்கள் உண்டு. அந்த வெளிக்குள் வெற்றுக்கோதுகளும் இன்னும் வெளியில் சொல்லப்படாத கதைகளும் புதைக்கப்பட்டிருக்கும். பருவமழையால் கழுவி செல்லப்படாத கனகதைகள் அந்த வெளிகளுக்குள் ஒன்று. யுத்த காலத்தில் ஆனரவு முகாம் என்பதே வெளிதான். வெளியே கவசமாக கொண்டுதான் அந்த முகாம் இருந்தது. ஒரு காலம் எங்களுடைய பயணப்பாதை கொம்படி வெளி, அந்த வெளியே பாதுகாப்பு, வெளியே மரணப்பொறி, இப்படித்தான் இருந்தது. அப்போ போர்க்காலத்தில் அவனுக்கு கவசம், எங்களுக்கு மரணப்பொறி. இந்த வெளி என்பது எப்பொழுதும் ஒரு பகுதி வயல்வெளி, இன்னொரு பகுதி நன்னீரை தேக்கும் வழி, இன்னொரு பகுதி உப்பு வழி, ஊரி வழி. வெளிகளுக்கு 4 விதமான பரிமாணம் இருக்கு. ஒன்று புவியியல் பரிமாணம், 2 இராணுவ புவியியல் பரிமாணம், நாங்கள் ஒரு யாழ்ப்பாணியா பார்க்க, தமிழினா பார்க்க, 3வது ஆன்மீக பரிமாணம், 4வது நிலமில்லையே நீரில்லை என்ற பரிமாணம். இந்த இவ்வளவு வெளிகளுக்குள்ளும் இப்பொழுது ஒரு வெளி அதிகம் பேசப்படும் வெளியாக இருக்கு. அது யாழ்ப்பாண நகரத்தின் கழுத்து பகுதியில் காணப்பட்ட வெளி. அது ஒரு பக்கம் வயல், ஒரு பக்கம் உவர்வெளி, உப்பு வயல், ஊரிவெளி, பயிர் பச்சை இல்லாத தனித்த வெளியாக இருந்த காரணத்தால் கண்டி வீதியில் பயண போக்குவரத்தை நிறுத்திவிட்டால் அந்த வெளிக்கு சாட்சிகள் இல்லை என்பதனால் அது ஒரு புதைகுழியாக மாற்றப்பட்டது. அதுதான் செம்மணி வெளி.